ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் பின்னாடி ஒரு புத்தகம் இருக்கு. புத்தகமா? வழக்கமா ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன புத்தகம்னு சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். மகாத்மா காந்தியிலிருந்து எலன் மஸ்க் வரைக்கும், குட்டி குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரைக்கும் புக்ஸ் நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டே தான் இருக்கு. நான் அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சப்ப பல பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க எப்படி இவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்க? இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நாங்கெல்லாம் புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. எங்களை மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கு சில சஜஷன்ஸ் கொடுங்களேன். இன்னும் சிலர் நாங்க ஏன் புக்ஸ் படிக்கணும், ஒரு உருப்படியான காரணம் சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்டயும் இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கான பதிலா இந்த எபிசோட் அமைஞ்சிருக்கு. நான் ஒரு புத்தக ஆர்வலராக இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டதே இல்லை. ஒரு புக்கு இருந்தாலே போதும். புக்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா சீக்ரெட்ஸ் இல்லாமலையா? புக்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த அப்படிப்பட்ட சீக்ரெட்ஸை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கேட்க தயாரா? வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது books.com லிட்கியானோட தமிழ் எபிசோட். அப்புறம் நான் உங்க ஹோஸ்ட் சுபாஷினி. இந்த எபிசோட் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கு. விருப்பப்படுறவங்க அதையும் கேட்டு ரசிங்க. புத்தகங்கள் எனக்கு முதல் கற்றுக் கொடுத்த சீக்ரெட், நீ தனி ஆள் இல்லை. என்னங்க அஜித் படம் டயலாக் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. சத்தியமா இல்லைங்க. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற அதே சந்தோஷத்தை, இல்ல நம்ம மீண்டு வரணும்னு நினைக்கிற ஆனா மீள முடியாத ஒரு சோகத்துல தத்தளிச்சுட்டு இருக்காரு. பல நேரங்கள்ல நம்ம சொல்வதுண்டு, அப்பப்பா நான் படுற கஷ்டம் இந்த உலகத்துல யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, எனக்கு நடந்தது யாருக்குமே நடந்திருக்காது. புத்தகங்களை படிக்க தான் தெரியும், இதை விட மோசமான நம்மளுக்கு நடந்த மாதிரியே சில விஷயங்கள் வேற ஒருத்தருக்கு வேற ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா நடந்திருக்கும். அதுக்கான தீர்வும் நம்மளுக்கு புத்தகங்கள்ல கிடைக்கும். இந்த ஒரு சின்ன ஆறுதல் நம்மள மேலும் படிக்க தூண்டும். என்னோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அடிக்கடி சொல்லியிருக்காங்க, லிட்ரேச்சர் இஸ் லைஃப். உண்மைதான். நம்ம கேட்ட கதைகள், நம்ம படிச்ச புத்தகங்கள் தான் நம்மளை உருவாக்குது. அதை கண்கூட நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என்னோட புரிதல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் மற்றவங்களோட செயல்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்கள ஜட்ஜ் பண்றத கம்மி பண்ணியிருக்கேன். என்னோட இறக்க குணம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஃபிக்ஷன் மற்றவங்களோட கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா அது முழுக்க ரியாலிட்டியை விட நம்ம அந்த விஷயத்தோட இல்லை அந்த மனிதர்களோட எப்படி ரிலேட் பண்ணிக்கிறவங்கள சார்ந்து இருக்கு. என்னை பொறுத்தவரை நல்ல ஊக்கமளிக்கிற புத்தகங்கள் உங்க மனசுக்கு ஒரு நேர்மறையான தாக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, காலத்துக்கும் உங்க வலிகளை குறைக்கிற ஒரு நல்ல நண்பனா உங்க கூடயே இருக்கும். அடுத்ததாக, தலைவர் ஆகிறது யாருக்கு தான் பிடிக்காது. ஆனா ஒரு நல்ல தலைவரா இருக்க நீங்க ஒரு நல்ல வாசகராக இருக்கணும். பெரிய பெரிய உயரங்களை எட்டின தலைவர்கள் எல்லாருமே அபாரமான வாசகர்களா இருந்திருக்காங்க. அது ரூஸ்வெல்ட்டா இருக்கட்டும், லிங்கனா இருக்கட்டும், நெஹ்ருவா இருக்கட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாய், இல்ல நம்ம கருணாநிதி ஜெயலலிதாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க வாழ்நாள்ல நிறைய புத்தகங்களை வாசிச்சவங்க தான். அவங்களோட பேச்சு திறமை, மற்றவங்களை ஈர்க்கிற சொற்பொழிவு, மொழி ஆளுமை, இது எல்லாமே அவங்களோட வாசிக்கிற பழக்கத்தினால, ரீடிங் ஹேபிட்ஸ்னால தான் கிடைச்சிருக்கு. இவங்கெல்லாம் தலைவர்கள், பேச்சாளர்கள், அதனால படிச்சாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 88% பணக்காரங்க 30 to 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு செலவழிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 63% மக்கள் வேலைக்கு வந்து போற நேரத்துல, அதாவது வேலைக்கு டிராவல் பண்ணி போற நேரத்தை கூட வீணாக்காம ஆடியோ புக்ஸ் கேட்கறாங்க. சரி, அப்படி இவங்க என்னதான் படிக்கிறாங்கன்னு பார்த்தப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா 55% மக்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், சுய முன்னேற்றத்துக்கான புத்தகங்களை படிக்கிறாங்க. மேலும் 58% மக்கள் மற்ற வெற்றி பெற்ற மனிதர்களோட பயோகிராஃபிஸை படிக்கிறாங்க. வெறும் 11% மக்கள் மட்டும் என்டர்டெயின்மெண்ட்காக படிக்கிறாங்க. அப்ப நீங்க எப்ப அந்த லீடர்ஸ் கிளப் ஜாயின் பண்றீங்க? இல்ல, நான் சொல்ல வந்தது ரீடர்ஸ் கிளப். ஒரு எழுத்து வித்தியாசம் தான்.
நம்ம தாய்மொழியே சரளமாக தான் பேசுவோம். ஒரு புது மொழியை அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம், ஹிந்தி, ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு புரிஞ்சுட்டு பேச குறைஞ்சபட்சம் ஒரு 700 1000 வார்த்தைகள் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு பிடிச்ச மொழியில் பேசணும் இல்லை புது மொழியில் பேச நினைக்கிறப்ப அந்த மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதன் மூலமாக நம்மளோட வொக்காபுலரியை, சொல் வளத்தை அதிகப்படுத்திக்க முடியும், சரளமாகவும் பேச முடியும். வொக்காபுலரி பற்றி பேசும்போது எனக்கு ஒரு புத்தகம் ஞாபகத்துக்கு வருது. நிறைய பேர் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்படுவீங்க. மனிஷ் குப்தா எழுதிய இங்கிலீஷ் பைட்ஸ் புத்தகம் உங்களுக்கு உதவும். ஃப்ளூவன்சி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற டிப்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாரு. கூடவே அதில் வேடிக்கையான பல கதைகள் இருக்கு. அது வழியாக கூட நீங்கள் நிறைய புது வார்த்தைகளை கற்றுப்பீங்க. இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கான தன்னம்பிக்கை நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் தான் கொடுக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதுபோக்குலேயே ரொம்ப எளிமையான, வசதியாகவும் பெருமையாக பேசப்படுற பொழுதுபோக்குன்னா புத்தக வாசிப்பை சொல்லலாம். ஆனால் இந்த வாசிக்கிற பழக்கத்தை எப்படி தான் ஆரம்பிக்கிறது? நான் எப்படி புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன்? ஒரு 10-12 வயசுல ஊருக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்டு இருக்கும்போது அப்பா நிறைய காமிக்ஸ் வாங்கி கொடுப்பாரு. 3 நாள் 4 நாள் பயணம். ட்ரெயின் ஏறினதுலேருந்து பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த காமிக்ஸை ஒரு நிமிஷம் கூட கீழே வைக்க மாட்டேன். எப்படா அடுத்த வெக்கேஷன் வரும்னு ஆர்வமாக காத்துட்ருப்பேன். அப்போ தான் அடுத்த செட் ஆஃப் காமிக்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ் பிரிண்டோட வாசனைக்காகவே வெயிட் பண்ணுவேன். இப்படி விளையாட்ட ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ என்னோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவும் பழக்கமாகவும் மாறிடுச்சு. என் அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சில நேரங்களில் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, பெஸ்ட் செல்லர் எல்லாரும் படிக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் உண்மையிலேயே நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி படிக்கிற புக்கை நம்ம கண்டிப்பாக முடிக்க மாட்டோம். ஏன் சொல்கிறேன்னா, நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த வருஷம் மிட்நைட்ஸ் சில்ட்ரனுங்கிற புக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சரி வாங்கி படிக்கலாமேன்னு புக்கே வாங்கிட்டேன். பாதி புக் படித்தும் என்னால் அந்த புக்கை கூட கனெக்டே ஆக முடியல. அந்த மொத்தமான புக்கை பாதியிலே மூடி வச்சது தான். இன்னி வரைக்குமே அந்த புக்கை நான் முடிக்கல. நீங்கள் இப்போ தான் புத்தகம் வாசிப்ப ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா சின்ன சின்ன கதைகளாக படிக்க ஆரம்பிங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ், ஒரு 80 100 பேஜஸ்க்கு இருக்கிற நாவலாஸ், இல்லைன்னா வார இதழ்கள், மேகசின்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. படிச்சு முடிச்சோன்னே ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அப்பாடா, ஒரு புக்கை முடிச்சுட்டேன், இனி அடுத்த புக்கை எடுக்கலான்னு தோணும். எந்த செயலுமே திரும்ப திரும்ப பண்ண ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வேணும். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜானரா இலக்கிய நடையிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு சஸ்பென்ஸ், ஹாரர், கிரைம் இல்லை டிடெக்டிவ் நாவல்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ராஜேஷ்குமார் மாதிரி ரைட்டர்ஸோட புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. இல்லை எனக்கு ரொமான்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா மில்ஸ் அண்ட் போன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கதைகளை செலக்ட் பண்ணி படிங்க. உங்கள் துறையை சார்ந்த புத்தகங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கும்போது நீங்கள் மேலும் புத்தகங்களுக்கு நெருக்கமாயிருவீங்க. கம்ப்யூட்டர்ஸ், ஆர்ட்ஸ், ட்ராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன், எது உங்கள் இன்ட்ரெஸ்டோ அது சார்ந்த புத்தகங்களை நீங்கள் தேடி விரும்பி படிக்க ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே ஃபிக்ஷனில் இருந்தால் ஆரம்பிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் உங்கள் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பற்றின ஆர்டிகல்ஸ், பயோகிராஃபிஸ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நீங்கள் அடுத்த பேஜை புரட்டி சீக்கிரமே அந்த புக்கை முடிச்சிருவீங்க. அடுத்து என்ன புக் படிக்கலாம், இந்த டைட்டில் பிடிச்சிருக்கு ஆனால் புக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும்போது கிண்டில் போல ஆப்ஸ் உங்களுக்கு சாம்பிள் ரீடிங்கிற ஆப்ஷன் கொடுக்குது. சில பக்கங்களை படிச்சுக்கிட்டே மேலும் இந்த புக்கை படிக்கலாமா வேண்டாமாங்கிறது ஈஸியாக டிசைட் பண்ணலாம். ஒரு முறை நீங்கள் புத்தகங்களோட இணைஞ்சிட்டிங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லைங்கிற சாக்கு போக்கு என்றைக்குமே சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ பிஸியான டேயாக இருந்தாலும் எப்படியாவது புத்தகம் படிக்கிறதுக்காக நேரத்தை நீங்களே ஒதுக்கிடுவீங்க. சரி, இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஒரே ஜான்ரா புக்ஸை திருப்பி திருப்பி படித்தா சலிப்பு தட்ட தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஜான்ராவும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. உங்களோட கண்ணோட்டத்தை, உங்கள் பிலீஃப் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சில புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸையும் படிச்சு பாருங்க. அப்பதான் மற்றவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு, நம்ம இந்த விஷயத்தை இது வரைக்கும் தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருப்போமா, இந்த விஷயத்துக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்கா, இந்த மாதிரி புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா நேரம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே புக்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
சில நேரங்களில் உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் புக்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு மென்டல் கிரைசிஸில் இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு மூடு சரியில்லை, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஜெய் ஷெட்டியோட திங்க் லைக் அ மாங்க் இல்லை ராபின் சர்மாவோட புக்ஸ் உங்களை உற்சாகப்படுத்தலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் புது பார்ட்னர் பற்றி உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிற நீங்கள் லிண்டா குட்மனோட சன் சைன்ஸ் இல்லை ஜான் கிரேயோட மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் புக்ஸை படிக்கலாம். புக் படிக்கிற உங்கள் ஹாபியை மெயின்டைன் பண்ணிட்டே உங்கள் லவர் பற்றி தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி மூடுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸை செலக்ட் பண்ணி படிக்கும்போது உங்களோட ரீடிங் ஸ்பீடும் அதிகமாகும், நீங்கள் புக் படிக்கிற பழக்கத்தையும் விட மாட்டீங்க. நான் ஒரு நாளைக்கு 3 விதமான புக்ஸ் படிப்பேன். காலையில் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் படிப்பேன். மன அமைதியாக இருக்கும், கான்செப்ட்ஸில் புரிஞ்சுக்க முடியும். மத்தியானம் கொஞ்சம் தூக்கம் வரும், அப்போ ஃபிக்ஷன் இல்லை ஷார்ட் ஸ்டோரிஸ் படிப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மைண்ட் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச போய்ட்ரி புக்ஸ் படிப்பேன். என்னதான் ஃபேவரட் புக்ஸாக இருந்தாலும் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி படிக்கும்போது கை வலிக்கு தான் செய்யும். ட்ராவல் பண்ணும்போது எல்லா புக்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் உங்கள் மொபைலை புக் ஸ்டோராக மாற்றிக்கோங்க. கிண்டில், ஸ்கிரிப்ட், கோபோ, புக்லெட், ஸ்டோரிடெல் இந்த மாதிரி பல ஆப்ஸ் மூலமா நீங்கள் உங்கள் புக்ஸை படிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு புக்கோட பேப்பர் பேக் ரேட்ஸையும் இபுக் ரேட்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இபுக் தான் சீப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளில் பல புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். பல ஆயிரம் புக்ஸ் உங்கள் கையில் இருக்க அந்த குட்டி மொபைலுக்குள்ளே வந்துடும். நைட்டில் புக் படிக்கணும்னா லைட் ஆனாகவே இருக்கணும், பல பேர்த்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் மொபைலில் புக் படிக்கும்போது நம்ம பிரைட்னஸை ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். சில பேப்பர் பேக் புக்ஸில் பிரிண்ட் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதே புக்கை நம்ம மொபைலில் படிக்கும்போது ஃபாண்ட்டை நம்ம பெருசு பண்ணி கூட படிச்சுக்கலாம். சில நேரங்களில் புக்கை முடிக்கணும்னு நினைப்போம், ஆனால் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ தான் ஆடியோ புக் ஆப்ஷன் கூட இருக்கே, கேட்டு கூட அந்த புக்கை முடிச்சிடலாம். அப்புறம் என்னங்க, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு பயிற்சி எப்போ ஒரு பழக்கமாக மாறும்? அது நமக்கு மனநிறைவு கொடுக்கும்போது தான், இல்லையா? சரி, படிக்கிறனால நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாசிக்கிறதுனால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் 68% குறையும் நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? நானே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், என்னால் எப்படி புக் எடுத்து படிக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மன அழுத்தமான நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன விரும்புவோம்? கொஞ்ச நேரத்துக்காவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அதுவே நீங்கள் உங்கள் ஃபேவரட் லைன்ஸ் படிக்கிறதா இருந்தால் உங்கள் கவனம் உங்களோட கவலைகள் இருந்து கொஞ்ச நேரத்துக்காவது விலகும். அந்த சின்ன இடைவேளையில் நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்ஸை ஒரு 3வது மனுஷனை போல டீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிடும். ரீடிங்க்கு அவ்வளோ பவர் இருக்கா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது உங்களோட பகுப்பாய்வு திறன் ஸ்ட்ராங்காக ஆகும் சொல்கிறாங்க. நீங்கள் அதிக நேரம் படிக்கிறத செலவிடும்போது உங்களால் புது கான்செப்ட்ஸை சீக்கிரமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க, குறிப்பாக சின்ன குழந்தைங்க, ரிசர்ச்சர்ஸ் படி அவங்களுக்கு எவ்வளோ ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கான்சென்ட்ரேஷனும் மெமரி பவரும் இம்ப்ரூவ் ஆகுமா. சில புத்தகங்களை நம்ம வெறும் சுவைக்கணும், சிலவற்றை விழுங்கணும், மற்றும் சிலரை ரசித்து ருசித்து மென்று டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிங்க ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்லியிருக்காரு. புத்தகங்களை பற்றின சுவாரஸ்யமான சீக்கிரத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களும் என்னே மாதிரி புத்தகங்களை நேசிக்கவும் வாசிக்கவும் ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இதை ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிளில் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட ஷோவை ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் உங்களை போல பல பேரை ரீச் பண்ண முடியும். மேலும் பல சுவாரஸ்யமான புக் ரிவ்யூஸை கேட்க
books.com ஃபாலோ பண்ணுங்க. இந்த எபிசோட் பத்தின கருத்துக்களை, கமெண்ட்ஸ்களை எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க விருப்பப்படுற புக்ஸை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களோட எண்ணங்களை என் கூட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா, நீங்க எனக்கு books.com/subhashini@gmail.com இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பலாம். டியூனின் செய்ததுக்கு நன்றி. கடைசி வரை இணைந்திருந்ததுக்கும் நன்றி. books.com அடுத்த எபிசோட்ல உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அதுவரை சாயோனாரா.